வணக்கம் நண்பர்களே. நம்ம உடம்பு ஒரு பெரிய வீடுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த வீட்டை கட்டுறதுக்கு முக்கியமான செங்கற்கள் என்ன தெரியுமா? அதுதான் புரோட்டீன்ஸ். வாங்க, இன்னைக்கு இந்த புரோட்டீன்ஸோட கதைய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஐஸ்கிரீம் சண்டே வச்சு புரிஞ்சுக்கலாம். செம்ம ஜாலியா இருக்க போகுது. ரெடியா? சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம உடம்புல இருக்கிற இந்த புரோட்டீன்ஸ இங்க பாக்குற மாதிரி கலர் கலரா தனித்தனி ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ் வச்சு உருவாக்குனா எப்படி இருக்கும்? உண்மையில சொல்லப்போனா புரோட்டீன்ஸ் அப்படிதான் உருவாகுது. அதுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன ஸ்கூப்ஸ் தான் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, இப்ப நாம நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போறோம், ஸ்கூப்ஸ் ஆஃப் லைஃப். இங்க நாம அந்த அமினோ ஆசிட்ஸ பத்தி தான் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். எப்படி ஐஸ்கிரீம்ல வெனிலா, ஸ்ட்ராபெரின்னு பல ஃப்ளேவர்ஸ் இருக்கோ, அதே மாதிரி நம்ம அமினோ ஆசிட் ஸ்கூப்ஸ்லயும் நிறைய வகைகள் இருக்கு. இப்போ இந்த அமினோ ஆசிட் ஃப்ளேவர்ஸ பத்தி பாப்போம். இதுல முக்கியமா 2 குரூப்ஸ் இருக்கு. ஒன்னு கார்பாக்சில் குரூப், இதுதான் அதுக்கு புளிப்புத்தன்மைய கொடுக்குது. இன்னொன்னு அமினோ குரூப். ஒருவேளை கார்பாக்சில் குரூப்ஸ் ஜாஸ்தியா இருந்தா அது அசிடிக், நம்ம புளிப்பு மிட்டாய் மாதிரி ஒரு சார் பாவா. ஒருவேளை அமினோ குரூப்ஸ் ஜாஸ்தியா இருந்தா அது பேசிக். ரெண்டும் கரெக்டா சமமா இருந்தா அது நியூட்ரல். ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். இங்க பாருங்க, ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. இதுக்கு பேரு ஸ்விட்டர் அயான். அதாவது ஒரே அமினோ ஆசிட்குள்ள ஒரே நேரத்துல பாசிட்டிவ் சார்ஜும் அது அமினோ குரூப்னால இருக்கு, நெகட்டிவ் சார்ஜும் அது கார்பாக்சில் குரூப்னால இருக்கு. ஆனா ரெண்டும் ஒன்னு கேன்சல் பண்ணிக்கிறதால மொத்தமா அதோட சார்ஜ் 0 ஆகிடுது. இது ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச ஆனா ரொம்ப அமைதியான ஸ்கோப் மாதிரி. சரி, நம்ம கிட்ட இப்போ தனித்தனியா ஸ்கூப்ஸ் ரெடியா இருக்கு. ஆனா இது எல்லாம் எப்படி ஒன்னா ஒட்ட வைக்கிறது? அதுக்கு தான் நம்ம 2வது பகுதிக்கு வந்திருக்கோம், தி சாக்லேட் பாண்ட். ஆமா, ஒரு சூடான சாக்லேட் சாஸ் மாதிரி ஒரு பசை தான் இந்த ஸ்கூப்ஸை எல்லாம் ஒன்னா சேர்க்க போகுது. 2 அமினோ ஆசிட்ஸ் எப்படி ஒன்னு சேருதுன்னு நல்லா கவனிங்க. அதுங்க சேரும்போது அதிலிருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல், அதாவது H2O அப்படியே வெளியேறுது. இந்த மாதிரி தண்ணி வெளியேறதுக்கு பேரு தான் காண்டென்சேஷன் ரியாக்ஷன். இப்படி நடந்த உடனே அந்த 2 ஸ்கூப்ஸ்க்கு நடுவுல ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான பிணைப்பு உருவாகுது. அதுக்கு பேரு தான் பெப்டைட் பாண்ட். நம்ம சாக்லேட் சாஸ் மாதிரி செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட். இப்போ ஸ்கூப்ஸ் எல்லாம் நம்ம சாக்லேட் பாண்ட் வச்சு ஒட்டியாச்சு. அடுத்து என்ன ஆகும்? அந்த ஸ்கூப்ஸ் எல்லாம் நேரா ஒரே லைன்ல இல்லாம இப்ப வளைஞ்சு நெளிஞ்சு விதவிதமான வடிவங்களை எடுக்க ஆரம்பிக்குது. வாங்க நம்மளோட 3வது பகுதிக்குள்ள போகலாம், லைன்ஸ் அண்ட் ஸ்வால்ஸ். இங்க புரோட்டீனோட முதல் 2 கட்டமைப்புகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல பிரைமரி ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ வரிசையா ஒன்னு பின்னாடி ஒன்னா அடுக்கி வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் இது. எந்த ஃப்ளேவருக்கு அப்புறம் எந்த ஃப்ளேவர் வரணும்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்டர் இருக்கும் இல்லையா? அந்த அமினோ ஆசிட்ஸோட வரிசை தான் பிரைமரி ஸ்ட்ரக்சர். அடுத்து நாம பார்க்க போறது செகண்டரி ஸ்ட்ரக்சர். இப்பதான் மேஜிக்கே ஆரம்பிக்குது. அந்த நேரா இருந்த ஸ்கூப்ஸ் செயின் அதுக்குள்ள இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் காரணமா சுருள ஆரம்பிக்கும். இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு ஆல்ஃபா ஹெலிக்ஸ். இது அப்படியே நம்ம சாஃப்ட் சர்வ் ஐஸ்கிரீம் ஸ்வர்ல் மாதிரி சுருள் சுருளா இருக்கும். இன்னொன்னு பீட்டா ப்ளீட்டட் ஷீட். இது லேயர் லேயரா வச்ச ஒரு ஐஸ்கிரீம் சாண்ட்விச் மாதிரி இருக்கும். செம்மையா இருக்குல்ல? இப்ப நம்ம கிட்ட ஸ்கூப்ஸ், ஸ்வர்ல்ஸ், சாஸ்னு எல்லாம் ரெடி. இதை வச்சு ஒரு முழுமையான அட்டகாசமான சண்டே செய்ய வேண்டாமா? வாங்க நம்மளோட 4வது பகுதிக்குள்ள போலாம், தி அல்டிமேட் சண்டே. இங்கதான் புரோட்டீனோட அடுத்த 2 சிக்கலான ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்க போறோம். இதோ பாருங்க, இதுதான் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். நம்ம சண்டே பவுல்ல இருக்கிற ஸ்கூப்ஸ், ஸ்வர்ல்ஸ், டாப்பிங்ஸ், ஸ்பிரிங்கிள்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான 3D வடிவத்துக்கு வரது மாதிரி தான் இது. இந்த குறிப்பிட்ட 3D அமைப்பு தான் ஒரு புரோட்டீனுக்கு அதோட வேலையை செய்ய சக்தியை கொடுக்குது. இந்த அமைப்பு இல்லைன்னா அந்த புரோட்டீன்னால அதோட வேலையை செய்யவே முடியாது. ஆனா நில்லுங்க, சில சமயம் ஒரு சண்டே மட்டும் பத்தாது. அதுதான் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இங்க பல சண்டே பால்ஸ், அதாவது பல பாலிபெப்டைட் செயின்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான டிசர்ட் டவரை உருவாக்குது. நம்ம ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் இதுக்கு ஒரு சரியான உதாரணம். இது ஒரு மெகா டிசர்ட் பார்ட்டி மாதிரி. ஓகே, நம்மளோட பர்ஃபெக்டான சண்டே ரெடி. பார்க்கவே அட்டகாசமா இருக்கு. ஆனா இந்த சண்டேவை நல்லா குளுத்துற வெயில்ல வச்சா என்னாகும்? நம்ம 5வது பகுதிக்குள்ள நுழையிறோம், when Sundays melt. புரோட்டீன் டீநேச்சுரேஷன்னா என்னன்னு இப்ப பார்க்கலாமா? இங்க பாருங்க, இடது பக்கம் இருக்கிறது நேச்சுரல் புரோட்டீன். அதோட சரியான 3D அமைப்புல இருக்கிற நம்ம சண்டே. ஆனா அதிகப்படியான வெப்பம் அல்லது pH அளவுல மாற்றம் வரும்போது அந்த 3D அமைப்பு அப்படியே கலைஞ்சு போயிடும். நம்ம சண்டே உருகி ஒரு மாதிரி தண்ணி ஆட்டம் ஆகிடும்ல, அதே மாதிரி. இந்த நிகழ்வுக்கு பேருனா டீநேச்சுரேஷன். இந்த 3D வடிவம் போனதும் அந்த புரோட்டீன் அதோட வேலையை செய்யற திறனை இழந்துடும். ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். நம்ம சண்டே உருகி அதோட வடிவம் போனாலும் அதுக்குள்ள இருந்த தனித்தனி ஸ்கூப்ஸ், அதாவது அதோட அடிப்படை ஃப்ளேவர்ஸ் அப்படிதான் இருக்கும்.
அதே மாதிரி தான் டீநேச்சரேஷன்ல புரோட்டீனோட செகண்டரி டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் அழிஞ்சு போனாலும் அதோட பிரைமரி ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த அமைனோ ஆசிட்ஸோட வரிசை கொஞ்சம் கூட மாறாம அப்படியே பத்திரமா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு புரோட்டீன் சண்டேவோட முழு ரெசிபியும் தெரிஞ்சிருச்சு. ஸ்கூப்ஸ் எப்படி ஒன்னு சேருது, எப்படி சுருண்டு மடிஞ்சு ஒரு முழு சண்டே ஆகுது, அப்புறம் எப்படி உருகி போகுதுன்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதையெல்லாம் வச்சு உங்க உடம்பு இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு புது மாஸ்டர் பீஸை உருவாக்க போகுதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.